நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உன் பிறப்பிலோ அல்லது உன் படிப்பிலோ அல்லது உன் பணத்திலோ அல்லது உன் அறிவிலோ அல்லது உன் புகழ்ச்சியிலோ இல்லை. மற்றவர்களை நீ எப்படி மதிக்கிறாய் என்பதில்தான் உள்ளது. ஆடம்பரம் என்பது ஆடும் பம்பரம் போன்றது. எப்போது வேண்டுமானாலும் சாய்ந்து விடலாம். ஒரு வீட்டில் நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்று பாடுபட்ட உறவுகள் அந்த காலம். நல்ல காரியம் நடந்துவிடக்கூடாது என்று பாடுபடும் உறவுகள் இருப்பது இந்த காலம். பணத்தை சேமித்து வைத்து பின்னாளில் செலவழிக்கலாம். ஆனால் ஒருபோதும் வாழ்க்கையை சேமித்து பின்னாளில் வாழ முடியாது. வாழ்க்கை வாழ்வதற்கு ஒருவரை மன்னித்து விடும் அளவிற்கு நல்லவராக இருங்கள். ஆனால் அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதீர்கள். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழ முடியாது. யாருக்கும் பிடிக்கலேனும் சாக முடியாது. யாரையும் தேடி போகாதீர்கள், அலட்சியப்படுத்தப்படுவாய். யாரையும் எதிர்பார்க்காதீர்கள், ஏமாற்றப்படுவாய். நிரூபித்துக் கொண்டே இருப்பதை விட பேசாமல் இருப்பது நல்லது. கொஞ்சம் நில்லுங்க. யாரையுமே நம்பாதீங்க. தேவைகள் இல்லாமல் யாரும் உங்களோடு பழக மாட்டாங்க. தேவைப்படும் போது நீங்கள் கோபுரமாக தெரிவீர்கள். தேவைகள் முடிந்தால் குப்பையாக தெரிவீர்கள். எல்லாவற்றுக்கும் ஆசைப்படும் தகுதி உனக்கு உண்டு. ஆனால் நீ ஆசைப்பட்ட அனைத்திற்கும் உன்னை வந்தடையும் தகுதி இல்லை. தகுதி உள்ளது மட்டுமே உன்னோடு நிலைத்து நிற்கும். உன்னை செதுக்க ஒளி தேவையில்லை. பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் போதும். நான் யாரிடமும் அதிகமாக பழகுவதில்லை. காரணம் பயத்தினால் இல்லை, பட்டது போதும் என்பதால் தான். ஒரு மனிதன் தன் மேல தனக்கே கண்டிப்பா இருந்தான்னு வச்சுங்களேன், அவன் வாழ்க்கையில் நிச்சயமா வெற்றி மட்டும்தான் அடைவான். வேற எதுவுமே அவனை நெருங்காது அப்படிங்கறது நல்லா உணர்ந்துங்க. சிம்பிள். எல்லாத்துலயும் ஒரு பிரின்சிபல், வேற ஒண்ணுமே கிடையாது. நான் எப்பயுமே சொல்லுவேன், குறைகளை மறைக்க போராடாதீர்கள். குறைகளை மறைக்க போராடாதீர்கள். குறைகளை குறைக்க போராடுங்கள். வாழ்க்கை சூப்பரா இருக்கும். மலையளவு பெறுவதற்காக போராடு, ஆனால் கடுகளவு கிடைத்தாலும் கொண்டாடு. இதுவே லட்சியத்தை நோக்கிய பயணத்தில் மனநிறைவோடு முன்னேறி செல்லும் வழி.